உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நலகாலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சநிலை அடைய போறாரு. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த கடகராசியில இருப்பார். இன் பிட்வீன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எந்த மாதத்துல குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதத்துல குரு பகவான் அதிசாரம்ன்றது பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு போறதுதான் அதிசாரம். அதனால அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரம் பெற்று ஜனவரி மாதம் மீண்டும் அதிசார நிவர்த்தி அடைந்து கடகராசிக்கு திரும்பி வர்றாரு. இதனால இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான ஜாக்பாட் பலன்கள். ஏன்னா குரு பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து பாக்யஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்திற்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த கர்மஸ்தானம் அப்படின்றது ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாம இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு வீடு வாடகைக்கு போறாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 20 வீடாவது மாற்றம் செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியாக ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ நீங்க ஒரு சுயமாக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு ஒரு வீடு, அது ஒரு ரூமு, ஒரு கிச்சன் இந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களினுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ம் 4ம் செயல்பட போகுது 10ஆம் இடத்துல இருந்து. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பஸ்தானமும் உங்களுடைய சுகஸ்தானமும் சேர்ந்து செயல்படுறதுனால உங்களுடைய வாழ்க்கையை வசதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, ஒரு ஜாக்பாட் போன்ற சில யோகங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா 20 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடுன்னு மாத்திருப்பீங்க. இந்த மாதிரியாகலாம் ஒரு போராட்டத்தை அனுபவித்த ஒரே ஒரு ராசி என்பர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமே பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கையை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். நீங்களே உங்களுடைய குடும்பத்திற்காக போராடி இருப்பீங்க. உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களால பெரிய அளவுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஆறுதல் மற்றும் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இப்படி இருப்பாங்க. இப்படி உங்களுக்குன்னு யாருமே இல்லாமல் ஒரு தனிமரமாக உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்திட்டு வந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, ஒரு டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளும் வேலை ரீதியான சில தொந்தரவுகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமும், அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்ல மிகப்பெரிய வீழ்ச்சிகளை சந்திச்சிருப்பீங்க. தொழில் ரீதியான கடன்கள், தொழில இருந்து அந்த கடன்களை அடைக்க முடியாம சில பாதிப்புகள், விற்பனை இல்லாமல் அவதிப்படுறது, கமிஷன் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு கமிஷனுக்கு கூட ஒரு கிளையன்ஸ் கூட வந்திருக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கையை எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத தாண்டி இந்த குரு பெயர்ச்சி அதிகப்படியான ஒரு வாழ்க்கை ஏற்றத்தையும் வருமான ஏற்றத்தையும் கொடுக்க போகுது. அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பதவிகள், அதாவது ஆர்டினரி பதவிலாம் கிடையாது, ராஜ பதவிகள்னே சொல்லலாம். ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம் துலாம் ராசி என்பர்கள். அந்த உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பொறுப்புகள்னால நீங்க மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரம் தான். ஒரு சுகமான ஒரு ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய வேலை சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனா இருக்கும். இதனால் வரைக்கும் வேலைக்கு போகணும்னாலே காலையில எந்திரிச்சு போகும்போது உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும், ஒரு விரக்தி வரும். ஏண்டா இந்த வேலைக்கு போறோம் அப்படின்ற மாதிரியான சில இன்கன்வீனியன்ட்லாம் இருக்கும்.
அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்டை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான வருமானத்துல ஒரு பார்ட், அதாவது 50% நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி உங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட சில அக்கறை, அதாவது ஹெல்த்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குண்டான சில முக்கியமான விஷயங்களை நீங்க எடுத்துப்பீங்க. கடந்த காலத்துல உங்களுக்கு கொலஸ்ட்ரால், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா தைராய்டு, மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் இருந்தாலும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம். பெண்களுக்கு முக்கியமாக கர்ப்பப்பை பிரச்சனை இருந்திருக்கும் கடந்த காலத்துல, அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி, அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கலாம், கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கலாம், இதுல இருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்க போது. இதனால குழந்தை பாக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில வெறுப்புகள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தான். ஒரு சின்ன வியாதி வேற வேற இடத்துல உங்களுக்கு பாதிப்பை கொடுத்திருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. தொழில் ரீதியான முதலீடுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான முதலீடுகள், உங்களை நோக்கி சில முதலீட்டாளர்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கடன் கேட்டாலும் அதுல ஒரு நம்பிக்கை தன்மை இருக்காது. உங்களுடைய தொழிலை நோக்கி யாராவது முதலீடு செய்யறாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய வேலை அப்படின்றது இருமடங்காக, கடமை உணர்வுகள் அப்படின்றது இருமடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நம்ம தொழிலை நம்பி அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அப்போ நம்ம அந்த தொழிலை எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்து வளர்ச்சி படுத்தணுமோ அதற்குண்டான சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்க அதிகப்படியாக அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான், சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயன சயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு
12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர், புகழ், பதவி, உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.